வணக்கம். நம்முடைய பாரத நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி கடந்த முறை நடைபெறலை. இந்த முறை அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதில் 30 கேள்விகள் கேட்கப்படுகிறது. வீடு வீடாக வந்து மக்கள் தொகையை பதிவு செய்வதற்கு அதுக்கான அந்த எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்துக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். 1947 நம்ம சுதந்திரம் பிரிவினைக்கு பிறகு சுதந்திரம் வாங்கிய பொழுது இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் வந்துங்க ரொம்ப கிறிஸ்தவர்கள் மிக புத்திசாலித்தனமாக எல்லா இடங்கள்லையும் தங்களை இந்துக்கள்னு பதிவு பண்ணிக்கிறான், தங்களை இன்ன ஜாதியை சேர்ந்தவன்னு பதிவு பண்ணிக்கிறான். அதாவது இடஒதுக்கீட்டுக்காக தேர்தலில் போட்டியிடக்கூடிய தனித்தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக, வங்கிகளிலே கடன் வாங்க வேண்டும் என்பதற்காக, அரசாங்கத்தின் சலுகைகளை பெற வேண்டும் என்பதற்காக போலியாக தங்களை இந்துக்கள் என்று பதிவு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த விஷயங்களும் ஆய்வு செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து நம்முடைய இந்த மக்கள் தொகை ஜாதியின் அடிப்படையில் கணக்கெடுப்பு பண்ணணுங்கிறாங்க. அது வந்து நிச்சயமாக ஜாதியின் அடிப்படையில் ஏற்கனவே எல்லா இடங்களையும் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு வேறு சமூக நீதி கணக்கெடுப்பு அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயங்களிலே இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக இந்த தேசத்தினுடைய டெமோக்ரஃபி, அந்த ஜனத்தொகை மாறுபாடு நடைபெறுகிற பொழுது இந்த தேசம் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடும். அதனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு அல்லது அதற்கு முன்பாகவே இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து போவதற்கு என்ன காரணம்? முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அளவுக்கு நம்முடைய ஜனத்தொகை இது ஹிந்து மெஜாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்தியா அது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கும். முஸ்லீம் மெஜாரிட்டி ஆகிட்டால் முஸ்லீம் நாடு, கிறிஸ்டின் மெஜாரிட்டி ஆகிட்டால் கிறிஸ்தவ நாடு, கம்யூனிஸ்டுகள் மெஜாரிட்டி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க கம்யூனிஸ்ட் நாடு. ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரைக்கும் தான் அது மதசார்பற்ற நாடு. அதனால் இந்த விஷயத்தில் ஹிந்துக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹிந்து அமைப்புகள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை நாம் வந்து எடுத்து சொல்லணும். நாம் எல்லோரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இந்த விவரங்கள் எல்லாம் நாம் பதிவு செய்வோம். இது இந்தியாவிலே நடைபெற்று வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பணி. இதை அரசாங்கம் செய்து முடிப்பதற்கு நாமும் நம்முடைய ஒத்துழைப்பை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.